எப்ப வருவாரோ வருவார் என்று நாரதர் எப்ப வருவாரோ வருவார் என்று எதிர்பார்த்து நிற்கின்றேன் காவக்காரே. நானும் எதிர்பார்த்து நிற்கின்றேன் காவக்காரே. அங்கே என்ன? அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் பொன் சிரிப்பு ஆனந்த சிரிப்பு. நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது அங்கே சிரிப்பவர் யார் அறுபவர் யார் தெரியும் அப்போது. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு ஆணவ சிரிப்பு. இந்த மாதிரி முகத்துல ஒரு மஞ்சு ஓட்டு மாடை பார்த்துருக்கேன். என்னய்யா என்ன மஞ்சு விரட்டு மாடு? ஏய் வாயா ஓயாலாம் பேசக்கூடாது. ஏர்போர்ட்டுக்கு அங்கிட்டு எந்த பஸ்ஸும் நேரம் ஓடாது. வந்தாரை வரவேற்பது கள்ளப்பருப்பு. என்னையா கள்ளப்பருப்பு? தமிழருடைய பண்பாடியா? அதுக்கு இந்நேரத்தில் எதுக்கு கதை சொல்கிறேன்? எங்க இடம் யார் இடம்? இது யார் வேறல பாருக்கு. இடம் யார் இடம்யா? நாடகம் நடத்துறதுக்கு புண்ணியத்தை கொடுத்தது சண்டையில் விட போகிறேன். ஆமாம் கிடையாது, கதவாளி. டீயை இறச்சிட்டாங்க. டீ செலவு மட்டும் எப்படி 17,000 வரும்னு நினைக்கிறேன். மிச்சரா அள்ளிட்டாளடா மிச்சரு பயிலு கண்டா. ஏப்பா இந்த மிச்சர் யாருக்கும் பரிசம் போட போறீங்களா என்னடா? இவங்க யாரு இவங்க? என் தம்பி எதேன் பொம்பளை பிள்ளை எடுச்சுன்னா பேக்கரியே நகட்டுவாங்க. நம்ம கேட்டோம்னா லேசா சட்டியை கூட நகட்ட மாட்டேன். வந்தாரை வரவேற்பது தமிழருடைய பண்பாடு. பேக்கத்திட்டு எங்கே வராரு? எங்கேயா வராரு? ஓதா ஆபரேஷத்துக்கு போறேன். சரியா இருக்கட்டும் ஐயா. இருக்கட்டுமா பார்த்துட்டு வரியா? என்னது? இடத்துக்கு சொந்தக்காரர் நீங்க. ஆமாங்க. இடத்துக்கு புதிதாக வந்தவன் நானு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? பரட்டிக்கிட்ட அறையவா என்னையா பண்ணணும்? வந்தவங்களை என்னையா பண்ணணும்? கம்பு கூட தூக்குங்க, லேசா சேவிங் பண்ணி விடுறேன். வரவேற்கணும் ஐயா. என்னது வரவேற்கணும் இல்லையா? ட்ரம் செட்டு சொல்லியிருந்தேன், தூங்கிட்டாங்க என் தம்பிய. சண்டை மேலே வரட்டும் சொல்லி விடுறேன். நல்லா பேசுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஏன் மொட்டனாக்கா? என்னையா? என்னையா யூரியா இல்ல கவி பாடுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். எந்த கவி பாடினாலும் பாடுவீங்களா? எந்த கவி பாடினாலும் பாடுவீங்களா? எந்த புராணம் பேசினாலும் பேசுவீங்களா? என்னையா நான் நாடகத்தில் பரமப்பட்டிக்கு வரும்போது நீ இம்புட்டுக்கான்னு ஒட்டாய்க்கில் வந்து 2 அறை வாங்கிட்டு ஓடினேன். அப்படிலாம் நாடகம் பார்த்தா நீ கூலிச்சாமி மயன் தானே. உங்கள் அப்பையும் கூலிச்சாமிக்கே பாடம் சொன்னவே இந்த சுப்பையா. உண்மை வாழ்த்துக்கள். அதே மாதிரி நீங்கள் வரணும். இருக்கிற இடத்தையும் ஏர்போர்ட்டு கொடுத்துட்டு பிறகு தின்றது நெருக்கி வந்துட்டாங்களப்பா. சரிங்கய்யா. சளியா குனி லேசா? என்னையா சளி? இல்லை சளி. சரிங்கய்யா என்னையா? சரியா நான் சளின்னு சொன்னோன்னா டீப்போ இல்லாமல் பார்த்தேன். ஏன்னா கவி பாடுவார்னு கேள்விப்பட்டேன். கவி பாடுவார். பாடுவீங்களா? என்னங்க நான் பாடாத கவியா? எங்க பாடுவோமா? நான் பாடின கவியில் தானங்க ராமநாதன் மாவட்டம் போகிறேன் சீமக்கரை உருவானது. அப்ப கவி பாடலாம்ன்றீங்க. தெரிஞ்சா பாடல உள்ள போயிருப்பா. ஓட காண்பது பூம்புணர் உள்ளம், ஒடுங்க காண்பது யோகியர் உள்ளம், ஆட காண்பது விண்ணர் வருகு, வருந்த காண்பது சூழ்நிலை சங்கு, போட காண்பது பூமியில் வித்து, புலம்ப காண்பது கிண்கிணி கொத்து, தேட காண்பது நல்லறம் கீர்த்தி, திருக்குற்றால தென்னறிய நாடு. எங்க பாடுங்க பாப்போம். மதுரை மீனாட்சி பட்டணமே மீன். நீ பேசும்போது சும்மா தானே. சரியா பேசியா? ஊட பேசுனீங்கன்னா நான் ஒரு புலோரில் அடிச்சுக்கிட்டு இருப்பேன். மதுரை மீனாட்சி பட்டணமே மீன்விழியா என்று சொல்லக்கூடிய மீனாட்சி தாயே, உன் கிளி நிறம் பச்சமோ? பச்சமா பச்சையா? பச்சமோ அப்படின்னா ஆரம்பத்தில் அது பேர் பச்சமோ, நாளை போகல பச்சை பச்சைன்னு மாறிக்கிச்சு. நீங்க உன் கிளி நிறம் பச்சமோ, ஆத்திலே தண்ணி ஓடுது, தண்ணிக்குள்ளே ஒருத்தன் காலு ஓடும். இது என்னையா கவி? நீங்க எழுதின கவி? ஆமா அதே அதான் கடாகப்பாட்டி கைதட்டல அவ்வளோ முடிஞ்சு. தண்ணி ஓடுது காலக்கலவனே முடிஞ்சு. கதிரவன் கிரண கையார் கடவுளை தொழுவான் புட்கள் சுதியோடு மாடி பாடி துதிசை தருக்கள் எல்லாம் பொதியலர் தூவி போற்றும் என்று பாடி வைத்தார்களே. பாடுங்க பாப்போம். மாட்டு வண்டி பந்தயமடி கவிதை. மாட்டு வண்டி. நீ என்ன நான் பேசும்போது எப்படி இருந்தே அப்புறம் சரியா பேசியா பேசியா? ராமலிங்கம் இல்ல உளுந்த விட மொச்ச பேர் வாங்கி தர மாட்டேன் தெருவில் விட்டேன். சரி பாடுங்க. பொறுத்து நெல்லு அஜித். மாட்டு வந்து பந்தயமாடி கவிதை. மாட்டு வண்டி பந்தயமாடி முந்தி போறேன் நீ வாடி, எங்கேயா கூப்பிடுறேன் போறேன் தாறு வை குண்டில தாண்டி. கைதட்டான் தம்பியலா உங்களுக்காகத்தான் இதை பேசினேன். இது பேசி 13 வருஷம் ஆச்சு. இது இவக கவி. இனிய விளவாக இன்னாத குரல் திருக்குறள். கடிகிருப்ப காய் கவர் தக்கிறேன் என்று பாடி வைத்தார். எங்க நீங்க பாடுங்க பாப்போம். சொரவத கீழே விழுந்தா முளைக்குதடி, புடலங்கா தொங்கி மொத்த கூட்டமும் விழுகுதடின்னு. சொரவதை கீழே விழுந்த முளைக்கதானுங்க செய்யும். அஜித் நீ பேசும்போது கூட பேசணும். என்ன அஜித் தேவன் மேல சீன்னு வர்றது எனக்கு கரம்பில் ஓட்டு பிரட்டி அடிச்சுட்டு அடிச்சு புரியாமா.
சரியா, அது இருக்கட்டும் ஐயா. அப்ப இது நல்லா இருக்குமா? கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். என்னையா கேட்க போற? வெத்தலை இருக்கு பாத்தீங்களா? ஆமா, வெத்தலை. வெத்தலை எதுக்கு காம்பை நுனியும் கிள்றாங்க சொல்லுங்க பாப்போம். ஒரே விஷயம், வெத்தலைக்கு தம்பு சுண்ணாம்பு இதோ இதெல்லாம் தேவையில்லாது இருப்பா. அதற்கு ஆரம்பத்திலே 1963 என் முப்பாட்டங்கள் வைத்த பேரு வெற்றியிலே கிடையாது, வெத்தலை கிடையாது, வெற்றி இலை. தம்பி இந்த எக்கோ வச்சுக்கிட்டு இந்த டைலாக் எடுக்கக்கூடாது. ஆரம்பத்தில் அதுக்கு பேர் இப்போதே நம்ம வெத்தலை வெத்தலைன்னு சொல்கிறோம். அன்றைய காலத்தில் அதுக்கு பேர் என்னன்னா வெத்தலை. என்னையா ஆரம்ப காலத்திலையும் வெற்றிலை, இப்ப வெற்றிலை தானையா? அதுக்கு ஏன் காம்பை நுனியும் கிள்றாங்கன்னு கேட்டேன். மொத்தமாக கிழிக்கலாம். ஆமா, ஏன் வெத்தலையில் காம்பையும் நுனியும் கிள்றாங்க? ஏன்னா 2 பக்கம் தான் கிள்ள முடியும், நடுவில் வேணாத கிள்ளுவானா? கை தட்டலாம். நடு கிள்ளு பயலுகடா. அப்ப சும்மா இருக்கிறதுனால முனியும் ஏன் கிள்றாங்க? அதே மாதிரி வெத்தலை அப்படி கிள்ளிட்டு தலையில ஓடுவாங்க. ஏன் எங்கேயா தலையில போடுறாங்க? என்ன அப்ப பைத்தியம்? வெத்தலை கிள்ளி தலையில அந்த எங்க அதெல்லாம் பாத்தியா எவ்வளவு ஒரு ஞானி விட்டு பிள்ளை தெரியுமா? பெரிய பாட்ட சொல்லி கொடுத்தோம். ஏடா வெத்தலைய காம்பையும் நுனியும் கிள்ளுவதற்கு ஒரு கதை உண்டுயா? உண்மையா இல்லையா? அப்போ இது பொய் சொல்லக்கூடாது. இங்க இருக்கல அப்போ நாய்க்கிற பூலா வெத்தலையை வச்சு பெரும்பாலும் தலையில போட்டு பாத்துருக்கீங்களா? நாடகத்தை நிறுத்துங்கப்பா, சரி வராது. அப்ப எல்லாரும் உனக்கு சாதகமா வண்டியாட்டினா அது என்ன அர்த்தம்? ஏங்க உண்மை எதுக்கு அதை சொல்லுவாங்க? வெத்தலையை கிள்ளி தலையில ஓடுறாங்க அப்படின்னா எதுக்காக போடுறாங்க? இதே சிமெண்ட் அள்ளி தலையில விட மாட்டாங்க, பெப்பிக்கால தலையில ஒட்ட மாட்டாங்க. ஏன் வெத்தலை போடுறேன்? வெத்தலை இப்படி போட்டோம்னா நடக்கும்போது அதை விழுந்துரும். ஏன் காம்பை கிள்றாங்க அப்படின்னா, காம்பு அப்படின்னா சரியா என்னன்னா காம்பு எப்படின்னா சொல்லியா சொல்ல தெரியாம தான் அழுத்திக்கிட்டு இருக்கே. காம்பு அப்படின்னா என்னன்னா சொல்லுங்க. பெண்கள் சமையல்ல போடுவது சோம்பு. ஆமா, வெத்தலை காம்பு. சரி நிகிரியா, நீங்க இருங்கய்யா. ஏன்னா அறிவாளி, உங்களை காட்டில அறிவாளியா? அதை அவன் சொல்ல சொல்லி உனக்கு காசு கொடுத்தானா? அறிவாளி இவர் சொல்லுவார் நினைக்கிறேன். என்னது என்னவா? காதும் கேட்டதலை முடியுது முண்டைக்கு. காம்பு பெண்கள் சமையலுக்கு போடுறது சோம்பு. ஆமா, அதைத்தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னது இதுலதான் வர்றப்போ அதுதானே சொல்ல வரேன். இருடா, ஏன்டாவே அதைத்தானே நான் சொன்னேன். முருகா அவன் திருந்த மாட்டேன் முருகா. சரி விடியா. வெத்தலையில் இருப்பது காம்பு, தலைக்கு போடுவது சாம்பு. பருத்தி காட்டுக்கு உள்ள வந்துக்கிட்டு ஏய் இங்க வாயா. நீங்க எந்த காது மயிரும் கேட்க மாட்டேங்குது, அது வாட்டுக்கு வருது. எதுக்குத்தே வருதுன்னு தெரியல. ஏன்னா பன்றி குட்டி போட்டா என்ன குட்டின்னு சொல்லுவான்? இரியா தேவையில்லாது என்ன நாடகம் வச்சிருக்கா? பண்ணி இன்னிலாம் பேசிக்கிட்டு. சரி இருங்க, அப்படி உங்களை நீங்க என்ன கேட்க போறீங்க கேளுங்க. ஆனா அப்ப என்ன கேட்டா நீங்க எதை சொல்லுவீங்க? கேட்டான்னு சொல்லி அப்படி படிக்காம வந்திருக்கேன். இப்ப எதை கேட்டான்னு சொல்லுவீங்க? 85 வருஷத்துக்கு முன்னாடி 850 ரூபாய்க்கு புக் வாங்கி படிச்சவன். இதெல்லாம் அகராதி. வயசே 21 தான் மயிர்மேனே. ஒரு அளவு நாம கண்டது. இருடா, அடிச்சு விடையில கெடுத்து விடுறேன். பன்றி குட்டி போட்டா என்னையா சொல்லுவான்? பன்றி குட்டி. பூனை குட்டி போட்டா? பூனை குட்டி. கழுத குட்டி போட்டா? அவங்க எப்படி காமெடி பண்றாங்க, மூத்திரத்தை விழுந்துட்டு குடிவேன். உப்பு கைக்கு. கழுத குட்டி. நாய் குட்டி போட்டா? நாய் குட்டி. பசு குட்டி போட்டா? என்னையா நீனே போறது நல்லது, உனக்கே தெரியாம தான் பேசிக்கிட்டு இருக்க. பசு கன்று போட்டான்னு சொல்லு, குட்டி போட்டா அது எப்படிங்க கன்று போட முடியும்? எல்லாம் குட்டின்னு சொல்றான். சரி, அப்ப இத மட்டும் ஏன் கன்றுன்னு சொல்றான்? உனக்கே மறந்துருச்சு. எல்லாத்தையும் மாடு குட்டி போட்டா ஏன் கன்றுன்னு சொல்றான்? ஆமா, எல்லாத்தையும் மற்ற விலங்கினத்தை குட்டின்னு சொல்றான். குட்டின்னு சொல்லுவோம். விளக்கம் இருக்குங்க. அத சொல்லுங்க. அதாவது எல்லா விலங்கினத்துக்குமே ஒரு ஆண் விலங்கினம் பெண்ணின விலங்கினத்தோட இனப்பெருக்கம் செய்யும் போது அதுவா செஞ்சுக்கிறோம். சரி, இல்ல யாரும் முடிச்சு விடுவாங்களா? இந்த பசு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விலங்கினம் மட்டும் இனப்பெருக்கம் செய்யும் போது பக்கத்துல ஒரு ஆளு நின்று அப்புறம் தானே போடுது கன்று. அதனாலதான் என்னையா அவன் சொல்றது நியாயம் தானே. பசுமாடு தவும் போது மெனக்கட்டு அதுவா தவாது, அப்படி தவும் போது லேசா ஒரு வேலை அப்படின்றா கரெக்டா. நான் ஒரு தடவை அப்படித்தான் எங்க ஐயா பிடிச்சி விட்டுருந்தாரு, முனியை பிடிச்சி விட்டு கிச்சு கிச்சுன்னு கரண்ட் அடிச்ச மாதிரி அடிச்சு பிடிச்சி. ஏன்னா அதை ஏன் கன்று எதுக்கு எடுத்தாலும் ஏப்பா ஏனா ஏனான்ற கன்றுன்னு சொல்ல வர்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசிஷ்டர் என்ன பண்றாரு? தவம் புரிகிறார்.
வசிட்டர்லாம் இங்க பேசக்கூடாது, பெருநாளைக்கு அவருக்கு ஆகாது. இல்லங்க, தவம் புரிந்து கொண்டிருக்கிறார். என்ன வசிஷ்டர். தவம் புரிகிறாரு? உலக நன்மை வேண்டி தவம் புரிகிறார். அப்படி தவம் புரிகின்ற பொழுது எந்த ஒரு ஐயா இவங்கள பூரா அடிச்சு வெட்டலாமா? ஜீவனுடைய தொல்லைகளும் இருக்கக்கூடாது. தம்பி அப்ப அமைதியா அமைதியான இடத்துல தான் சண்டை பத்தே முத்திக்கிட்டு இருக்கு, சண்டை வர போது பேசாம இருங்க. அமைதியான இடத்துல தானே தவம் பண்ணுவாங்க. இது என்ன நிலம்? கரம்ப. இது என்ன நிலைமையா? கரம்பை. உங்க நிலத்தை கேட்டனியா? நான் இந்த இடத்தை கேட்கல. உங்க நிலை என்ன நிலம்? குறிஞ்சி நிலம். குறிஞ்சி நிலம். குறிஞ்சி நிலத்துல என்ன பண்ணுவாங்க? நிலத்துக்குள்ள என்னென்ன பண்ணுவாங்க? என்ன போல முனிவர்கள் வந்து தவம் புரிவார்கள். வேள்விமலை சாரலிலே தவம் புரிவாங்க. அப்படி தவம் புரிந்து கொண்டிருக்கின்ற பொழுது என்ன ஆகுது? ஒரு பசுவாகப்பட்டது கத்திக்கிட்டு இருக்குது. நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய ஒரு பசு கத்துதியா? நிறமாத கர்ப்பிணின்னு எவனாவது மாட்ட சொல்லுவானா? நிறசென்ன. ஆமாங்க, நிறசென. ஏன்னா நிறை கர்ப்பமாக இருக்குது. அப்படி கத்திக்கொண்டு இருக்கின்ற பொழுது ஐயோ வசிஷ்டருடைய தவமாகப்பட்டது கலைந்து விடுமே அப்படின்னு சொல்லி என்ன பண்றியா? அந்த வசிஷ்டருடைய சிஷியன் என்ன பண்றியா? குச்சியை வச்சு அடிக்க. எதுல அடிச்சேன்? மாட்டையா? சொல்லு. அப்படி பசுமாட்டை அடிக்க. அப்படி அடிச்ச உடனே அந்த கன்றாகப்பட்டது என்ன பண்ணுது? கலைந்து குருதியாக ரத்தமாக வடிந்து ஓடுகிறது. குருதினா இந்த பாமர மக்களுக்கு தெரியுமா? ரத்தம். ஏன்னா ரத்தமாக வலிந்து ஓடி வருகிறது. அப்படி ஓடி வருகின்ற பொழுது என்ன ஆகுது? அந்த வசிஷ்டர் மேலப்பட. அப்ப ஏன்னா தவம் இருக்க சொந்த ஊர் மேலமடையா? என்னது வசிஷ்டர் மேல படுதியா? ஆமா, மேலமட பிராசுக்கு ஜல்லிக்கட்டு. ஏன்னா ரத்தம் படுது. அப்படி ரத்தம் பட்ட உடனே தவம் இருக்கக்கூடியவன் மேல நீர்வட்ட என்ன ஆகும்? தவம் நீர்வட்ட என்ன ஆகும்? ரத்தம் பட்டான்னு சொல்லு. இல்ல, தவம் பண்ணக்கூடியவர்கள் மேல சாதாரணமாக தண்ணி பட்டாவே என்ன ஆகும்? விழிச்சிருவாங்க, தவம் கலைந்து விடும். முழிச்சிருவாங்கன்னு சொல்லுப்பா. தமிழ்ல தானே சொல்றேன். பாமர மக்களுக்கு புரியணும். கலைந்து விடும். ஆமா, குருதி அதெல்லாம் வந்து இங்க ஆகாது, இந்த மண்ணுக்கு ஆகாது. ஏன்னா தூய தமிழ்ல பேசியதே பழக்கம். ஏன்னா இப்ப நம்ம பேசிக்கிறது கலப்பு தமிழ் ஐயா. போன்ல அவ்வளவு பேசுற இதெல்லாம் ஓவரது இல்லையா? ஏன்னா அப்படி அந்த ரத்தமாகப்பட்டது அவர் மேல் பட்டவுடனே என்ன ஆகுது? கலைஞ்சிருது. முழிச்சுக்கிறாரியா? அப்படி சொல்லுங்க. உங்க வழிக்கே வர்றேன். முழிச்சுக்கிறார். முழிச்ச உடனே பார்த்து அந்த சிஷியனை கூப்பிட்டு திட்டுறாரு. அவருடைய மாணவன் சொல்லுங்கயா. மாணவனை கூப்பிட்டு திட்டுகிறார். சரிங்க, மாணவனை கூப்பிட்டு திட்டுறாரு. என்னையா இப்படி சொன்னாலும் அப்படி அப்படி சொன்னாலும் அப்படி. கிராமத்துல அப்புறம் சட்டார்னு தூணி யாரையா? என்ன கிராமத்துல அப்படி பேசினாதாங்க புரியும். அப்படி சத்தம் போட மாணவனை கூப்பிட்டு சத்தம் போடுறாரு. சரி, சத்தம் போட்ட உடனே என்ன ஆகுது? ஏண்டா உலக நன்மை வேண்டிதான் நான் என்ன பண்றேன்? தவம் இருக்கேன். ஆனா நீ இந்த வாயிலா ஜீவனாகப்பட்ட இந்த பசுவை அடிச்சு அதன் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த சினையை நீ கலைச்சிட்டையே அப்படின்னு, அந்த கற்பத்தை கலைச்சிட்டையே அப்படின்னு சொல்லி சத்தம் போட. சொன்னேன் சென்னைன்னு சொல்லணும். சொன்னேன் சென்னைன்னு சொன்னேன். ஒரு காலமாட்டு பிரச்சனை அது சென்னை. ஆமா. அப்படி கலைஞ்ச உடனே என்ன ஆகுது? அந்த சிஷியனுடைய பெயர் கன்று. அந்த சிஷியனுடைய மாணவனுடைய பெயர் கன்று. நீ எந்த பசுமாட்டுவின் வயிற்றில் இருக்கக்கூடிய கருவை கலைத்தாயோ அதே பசுவில் நீ குட்டியாக பிறக்க கடவாய் என்று சொல்லி ஒரு சாபத்தை கொடுக்கிறார். யாருக்கு? மாணவனுக்கு. அப்படி கொடுத்த சாபத்தின் காரணத்தினால் காலப்போக்கில் அந்த குழந்தையாகப்பட்டது, அந்த மாடாகப்பட்டது ஒரு குட்டியை ஈனுகிறது. அப்போ அந்த இடத்திற்கு வசிஷ்டராகப்பட்டவர் வர்றாரு. அன்று கருவை கலைச்சான், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கன்றுவவே போட்டு வச்சிருக்கானே அப்படின்னு சொல்லி அந்த கன்று என்று சொல்லக்கூடிய சிஷியனுடைய பெயரை தான் இன்னைக்கும் கன்று அப்படின்னு சொல்லிக்கிட்டு வர்றோம். ஏன்னா குட்டின்னு சொல்லலாம். கன்றுவாகப்பட்டவருக்கு கொடுத்த சாபம் யார் கொடுத்தது? வசிஷ்டர் கொடுத்த சாபம். ஐயா இருங்க, மாடு ஈன்றுச்சான்னு கேட்குறாங்க, கன்று ஓட்டுச்சான்னு கேட்குறாங்க. ஆமா, கன்று ஓட்டுச்சான்னு கேட்குறேன். பெருநாளிலே அவன் சுப்பையா மாடு கன்று ஈண்டு விட்டதா? கண்டு ஓடிச்சா? இதெல்லாம் தேவையில்லாத அஜித். சரிங்கய்யா, உங்க பேர் என்னய்யா? யார் பேரு? உங்க பேரு? அம்மாவோட பேரு தான். அம்மா பேரு. அம்மாவோட பேரு தான். அம்மா பேரா இருக்க முடியும்? எங்க அப்பா இருக்காருல்ல, ஆமா, எங்க அப்பாவோட சித்தப்பாவோட மகதான் சின்னம்மாவுக்கு மக. என்னய்யா நான் உங்க பேரை கேட்டனையா, ஊர்ல உள்ள வகை பேரை கேட்கல. பேரை சொல்ல விடுங்க. அப்ப சொல்லுங்க. அப்பா வந்து பேரு வைக்கணும்னு தான் ஐயாட்ட போனது. சரி, அதுக்கு முன்னாடி ஐயா வந்து அப்பத்தாட்ட போனது. ஐயா எங்க போனாரு? அடிப்புக்குதான் கருது வண்டி வச்சிருந்தாரு. அதை
ஒவ்வொரு 15 ரூபாய்க்கு பேசிட்டு போயிடுவார் பெரிய இவர் பட்டிமன்றம் லியோ. பேசிட்டு ஏற்குள்ள உட்காந்துக்குருவார். என்னதான் பண்றாங்கன்னு தெரியல. கேரம் இல்லையா கெந்துக்கிட்டு அறையுவேன். அப்பாவுடைய பேரு அப்பா பேரு இருக்குல்ல. ஆமா இருக்குல்ல. அந்த அப்பாவோட பேரு தான் அப்பாவுக்கு வச்ச பேரு. அதானியா என்ன பேருக்கா வச்சாங்க? தெரிஞ்சா சொல்ல மாட்டேன், நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் விடுவேன். ஏன் உங்க அப்பா வேற உனக்கு தெரியாது? எங்க அப்பா யாருன்னா ஆம்பளை. ஏன் அப்பா யாரா இருக்க முடியும்? ஆம்பளையா இருந்தாதே அவர் அப்பா. பொம்பளை யாரையா அப்பான்றது? அப்பா ஆம்பளையா இருக்க கண்டதே அப்பா வந்து ஐயா சொன்னது ஆண்மகன் வச்சார். சரி, ஆண்மகனை வைக்கும் போதே அப்பாவுக்கு வந்து ஆங்கிலத்தில் ப்ரோ. அப்ப இந்த இடத்துல நீங்க ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? ஸ்கேன் எடுத்துட்டோம். இல்லங்க, நீங்க ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையாங்க? ஆம்பளை பிள்ளை. நான் பொம்பளை பிள்ளைன்றேன். எப்படி எதுவும் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க? பொம்பளை பிள்ளைன்னு சொல்றீங்க. எதை வச்சு சொல்றீங்க? எதை வச்சு சொல்றீங்க? ஏன்னா ஒரு பெண்ணாகப்பட்டவள் தான் குழந்தையை பெத்தெடுக்கிறா. ஒரு பெண்ணாகப்பட்டவள் தானே குழந்தையை பெத்தெடுக்கிறா. அது இருக்கட்டும். அப்ப பெண்ணாகப்பட்டவள் பெத்தெடுத்த காரணத்தினாலதான் இந்த சாமி மடுவுல ஆணி அடிச்சது மாதிரி இருக்குப்பா. அப்படியே இந்த சரி, பெண்ணாகப்பட்ட குழந்தைய பெத்தெடுக்க. ஆமா, அப்ப பெண்ணாகப்பட்டவள் பெத்தெடுத்ததுனால பொம்பளை பிள்ளை தானையா? ஓ, அதனாலயா? அதனாலதே. டிசா டிசா. நீங்க யாருங்க? தேவலோகவாசி, திரிலோக சஞ்சாரி, 14 உலகங்களும் சென்று வரக்கூடியவன். அங்க இருந்து இங்க யார புடிச்சுக்கிட்டு யார புடிச்சுக்கிட்டு பேசுறது கேட்க வந்து ஒரு தடவை போய் உள்ள ட்ரைனிங் எடுத்துட்டு வாங்க போங்க. யாரை பிடிச்சிக்கிட்டு ஏதாவது ஒன்று கிளப்பி விட்டு போயிருது விளங்கா பையமே. உங்களுடைய பேர் மறந்துருச்சா? தேவலோக மகரிஷி. ஏய், தேவ ஓட்டுற மடையை திறந்தேன். தேவலோகமியா? தேவலோகம் என்றால் என்ன சுவாமி? தேவலோகம் என்பது மும்மூர்த்திகளும் குடிகொண்டுள்ள இடத்தை தேவலோகம் என்று சொல்லுவார்கள். அப்ப முன்மூர்த்தி குடிகொண்டு உள்ள ஊர். ஆமா. அவங்க எங்க குடிகொண்டு இருக்காங்க? என் தந்தையும் தாயும் சத்தியலோகத்தில். சட்டியை போட்டுக்கிட்டா? சத்தியலோகமியா? சட்டியை போட்டுக்கிட்டு என்ன பண்ணாங்க? சத்தியலோகத்துல இருக்காங்க. சமையல் வளர்த்து தாளிச்சாக நினைச்சேன். உங்க அப்பா பேரு பிரம்மதேவனியா? பிரம்மா. ஆமா, பிரம்மா. ஆமையா? டிவி பிரம்மா. பிரம்மா பிரம்மாதாயா? அப்பா எந்த என்னையா? ஒட்டி வா மடுவு. பிரம்மமயனா? பெரியப்பா இறந்ததுக்கு வர முடியலப்பா. வாயா வாயா கட்டி பிடிச்சி அழுதுக்குறோம். நான் இருக்கையா, உனக்கு மண்டி ஓட்டாது கஞ்சி ஊத்து ஐயா. வாயா வாயா. அப்பா இருக்கும்போது அது என்னையா கடைசியில் ஆணி இறுக்கி செவத்துல ஒட்டாம நிற்கும் பாரு. பெரியப்பா மேடா, பெரியப்பா மைனரா? அட நொக்காலோலி. இந்த என்னடா மிந்தி நல்லா தானே, இப்ப என்னடா பழைய செர்சி மாதிரி மாதிரி இருக்க? அப்பா என்னாச்சு? என்னாச்சுடா? என்னாச்சு? அப்பா செத்து போனாரா? அட லூசு பயலே, எங்க அப்பா செத்தா எப்படியா உலகத்தில் வாழக்கூடிய ஜீவாத்மாக்கள்லாம் படைக்க முடியும்? கணேஷ் போயில ஓடுறத நுப்பாட்டுறான்னு செருப்பிட்டு அடிச்சுனடா அவனை. டேய் லூசு பயலே, எங்க அப்பா உயிரோட தான்டா இருக்கா. அவர் இவர் அடிச்சு சிரிக்கும் போது நாளை பொண்ணு டிக்கெட்டு கீட்ட ஓட்டிட்டு வாப்பாச்சு தடவி. எனக்கு 2 இன்ச்சு யானியை பார்த்தது மாதிரியே இருக்கு. பூ வச்சு மறைச்சிக்கிட்டே நாடகமே நாரதரு மடுவு பயலுக்கு ஏதோ அந்த பாமர மக்களை சிரிக்க. அடுத்து வரும்போது வெல்டிங் வச்சுட்டு வா. ஏன்னா இயற்கைக்கு மாறாக எதுவும் செய்ய முடியுமா? ஏப்பா இயற்கைன்னா ஒரு நாயை நாம ஒட்டி பார்த்துருக்கேன். அது என்ன 2 இன்ச்சு ஆணி மாதிரி இங்க இப்படி. உங்க அப்பா பேரு பிரம்மதேவனியா? பிரம்மா. ஆமா. அப்ப உங்க அம்மா கலைவாணி, சொல்லுக்கதிபதி, நாவுக்கரசி, வெள்ளைத்தாமரை மீது அரையாசனத்தில் வீற்றிருக்கக்கூடியவள் என் தாயா. நாவுக்கரசியா? உங்க அம்மா சுத்தில எடுத்துட்டு வாப்பாய். என்னாச்சு? தாத்தா படத்தை மாட்டணும். எங்கிட்ட அடிச்சு விட. இது சம்பட்டி எடுத்துட்டு வா.
ஏன்னா ஆணி பெரிய ஆணி பொடு ஆணி இல்லை. உங்க அம்மா பேர் கலைவாணி. கலைவாணி. உங்க பேர் நாரத மகரிஷி. ஆமாங்க. ஆமாங்கவா? ஆமாங்க. ஆமா. உங்க பேர் ஆமாங்கவா? என்னுடைய பேர் நாரத முனிவனுங்க. தம்பி ஒன்று டீயை குடியிலன்னா ஊற்றி விட்டு போயிரு. அதிசயமா சிரிக்காத. இதெல்லாம் வந்து அறந்தாங்க பக்கம் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. உங்க அம்மா கலைவாணியா? கலைவாணி மைனா? கலைவாணியா? அப்படியா? ஆமா. கச்சேரியா உங்க அம்மாவுக்கு? என்னையா கச்சேரி? உங்க அம்மா என்ன வேலை பார்க்குறாங்க? உலகத்தில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு கல்வியை கற்றுக்கொண்டு இருக்கிறார். வாழக்கருவாடா? கல்வியா? பாடம் கற்றுக்கொண்டு இருக்கிறார் தம்பி. ஆமா. அவர் சிரிக்கும் போது அப்படி வாழக்கருவாடா. வாழக்கருவாட்டுக்கு இப்படி சிரிப்பு தேவையில்லையே. அம்மா இங்கே இருப்பாங்க. சத்தியலோகம் ஐயா. அப்படியா? அப்ப அந்த சிக்னல்ட்டியா? யோ, சத்தியலோகம் என்று சொல்லக்கூடிய மேலோகம் ஐயா. மேலோகம்? ஆமா. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்னையா? என்னையா? முன்னொரு காலத்தில் யாரு காலம் தூக்கும் போது 52 மனைவிகளை மணமுடிச்சேன். அதுதான் மடு வத்தாம இருக்கா? முன்னொரு காலத்திலயா? முன்னொரு மெத்துக்குள்ள காலத்துக்கு வச்சுலாம். என்னையா சொல்றது? எத்தனை கொண்டாட்டி? 52 மனைவிகள். அப்படியா? எங்கே என்ன பண்ணீங்க? நீங்க யாரு? 52 கொண்டாட்டி நீங்க என்ன பண்ணீங்க? எழுது பேரோ சொல்லுங்க சொல்லுங்க. சொல்றேனியா. ஹலோ வினோத், அங்கே நிலவரம் எப்படி இருக்கு? தொடர்ந்து இன்னும் எப்படி இருக்கு சுமிதா? மேகம் மூட்ட மாட்டியா இருக்கு. அப்போ நேரம் ஆகி போச்சா? முடிச்சிருவா இருங்க. இப்போ இந்த இவங்களை சிரிக்க வைக்கிறக்கா பேசிக்கிட்டு இருக்கு. இந்த சீன் அதானே நான் பாடுறேன் பண்ணேன். சரி விடுங்க. அப்பு சொன்னா அதை பாடணும். சரி தேவலோகவாசி உள்ள இருக்கிறது யாரு? அங்கிட்டு உள்ள போய் நியூஸ் பேப்பர் வாசி. உலகம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒருத்தன் உல வைக்கும் போது தீப்பெட்டி பிடிக்கலன்ட்டானா. அதான் போச்சு. எங்க 2 பேத்துக்கானா இது எதுக்கு தேவை இந்த சாவத்தை பையன்? ஹலோ 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 உட்காருப்பா. பெரிய ஆட்டு வண்டி மாதிரி டேப் எடுத்து கப்பு. ஹலோ ஹலோ. சந்தன பொட்டுமே வச்சுக்க, சாந்து பொட்டு தங்கமே வச்சுக்க, குங்கும பொட்டுமே வச்சுக்க ராமாயி. கட்டபொம்மு கோபுரத்து மேலே நிக்குது வீராயி. சந்தன பொட்டுமே வச்சுக்க, சாந்து பொட்டு தங்கமே வச்சுக்க, குங்கும பொட்டுமே வச்சுக்க ராமாயி. கட்டபொம்மு கோபுரத்து மேலே நிக்குது வீராயி. கட்டபொம்மு கோபுரத்தின் மேலே நிக்குது வீராயி. அன்னம் போல நடந்துக்க, அவசரமா வண்டிய பூட்டிக்க. அன்னம் போல நடந்துக்க, அவசரமா வண்டிய பூட்டிக்க. அன்னம் போல நடந்துக்க, அவசரமா வண்டிய பூட்டிக்க. பாஞ்ச நகர் போய் வரும் ராமாயி. பாஞ்ச நகர் போய் வரும் ராமாயி. கட்டபொம்மு பத்தியோட வணங்குதோ பார்வீராயி. சந்தன பொட்டுமே வச்சுக்க, சந்து பொட்டு தங்கமே வச்சுக்க, குங்குமம் பொட்டுமே வச்சுக்க ராமாயி. கட்டபொம்மு கோபுரத்தின் மேலே நிக்குது வீராயி. பெருநாளி ஊரையும் கேட்டுக்க, நாக்கியர் குல மக்களை பார்த்துக்க. பெருநாளி ஊரையும் கேட்டுக்க, நாக்கியர் குல மக்களையும் பார்த்துக்க. பெருநாளி வட்டார ஊரையும் பார்த்துக்க, நாக்கியர் குல கோட்டையும் பார்த்துக்க. பக்கத்தில போய் வருமா ராமாயி. பக்கத்தில போய் வருமா ராமாயி. கட்டபொம்மை பத்தியுடன் வணங்குதும் பார்வீராயி. பொட்டுமே வச்சுக்க, சாந்த பொட்டு தங்கமே வச்சுக்க, குங்கும பொட்டுமே வச்சுக்க ராமாயி. கட்டபொம்மு புகழ் கோபுரத்தின் மேலே நிக்குது வீராயி.
நாய்க்கரு குளத்தை பார்த்துக்க சக்கதேவி வணங்கிமே கேட்டுக்க நாய்க்கரு குளத்தை பார்த்துக்க சக்கதேவி வணங்கி பார்த்துக்க நாய்க்கரு குளத்தை பார்த்துக்க சக்கதேவி வணங்கி கேட்டுக்க என் குளமும் வணங்குதும் பாராமாயி என் குளமும் வணங்குதும் பாராமாயி கட்டபமும் மன்னர்களும் வாழ்ந்தவரா வீராயி வீர வண்டிய கட்டபமும் மன்னர்களும் இருந்தாரடி வீராயி. எதே பிள்ளை இருக்கா என்னை பிள்ளை என்ன இருங்க போ கதையை நடத்த வேணாமா கண்ணே காதல் வைபோகவே தானும் அந்நாளிலே மாடில் ஊர்வலமாய் சோடி கிளிகள் கூடி இணைந்து ஆனந்த பண்பாடுமே லலலலலலலலா. கோடை காலத்து திங்கள் குளிரும் பௌர்ணமி திங்கள் வாடை காலத்து கூடல் விளையாடல் ஊடல் வானம் தாலாட்டு பாட மலைகள் பொன்னூஞ்சல் போட நீயும் என்னை நாட சுகம் தீட கூட பூவில் வீடை அமைத்து பூவில் உன்னை அமைத்தால் கலகலப்பு துணை துணைப்பு இது கல்யாண பரபரப்பு காதல் 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 வைபோகவே நாளும் தன்னாளிலே மாடில் ஊர்வலமாய் சோடி கிளிகள் கூடி இணைந்து ஆனந்த பண்பாடுமே எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க நம்ம இடத்துக்கு நாரத மரிசி வந்திருக்கிறா. உங்களை கொடுத்தாரா ஆமாத்தா நான் கேட்டா கொடுப்பாரா காக்கெல்லாம் வச்சிருக்காரு அதுல கண்டிப்பா கொடுப்பாரு என்னதுங்க மிச்சர பொட்டணத்துல நான் கேட்டது ஆசீர்வாதம் அதான் தருவாரு. அழைத்து வா வாங்க சுவாமி. பிரம்மச்சாரி 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 பலிக்கு விழலாமா இந்த பொம்பளைங்க காத்துப்பட்டு தடுக்கி விழலாமா இந்த பொம்பளைங்க காத்துப்பட்டு வலிக்கு விழலாமா அச்சாமடம் ஞான மருதாச்சா காத்தோடு காத்தால இதாங்க ஐயா என்னுடைய ஆளு. ஆடிப்பாடி வரவேற்பது குல பண்பாடு. ஆமாங்க. அடடடடா, இவள் அல்லவோ பெண், அழகான பெண். இவளை வர்ணித்தாக வேண்டும். எப்படி வர்ணித்தாக வேண்டும்? எப்படி அத்திப்பழ சிகப்பா, இந்த அத்தமக சிகப்பா, ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்திய வந்தாலும் முன்னை கண்டு திகப்பா. அத்திப்பழம் சிகப்பா இந்த அத்த மக சிகப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் பொண்ணு கண்ணு தீரப்பா அத்திப்பழ சிகப்பா, இந்த அத்தமக சிகப்பா, ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்திய வந்தாலும் முன்னை கண்டு திகப்பா. தீபம் கொண்ட பெண்ணிலவே, நிலவே நிலவே மண்ணில் வந்த பெண்ணிலவே, நிலவே வெண்ணிலவே எப்போது வாடாத இப்போது நான் தந்த பூவே. அத்திப்பழம் சிகப்பா, இந்த அத்த மக சிகப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் பொண்ணு கண்ணு தீரப்பா குத்து விளக்கொன்னு ஏத்தி வச்சு குத்த வச்ச பொண்ணு காத்திருக்கு. குத்து விளக்கொண்டு ஏத்தி வச்சேன் குத்த வச்சு பொண்ணு காத்திருந்தா விளக்குக்கு என்ன கொண்டாடு குமரி பொண்ணுக்கு என்னை தந்தார் உத்தரவு போட்டு விடு, ஏ உத்தரவே போட்டு விடு யோசிக்க நேரமில்லை வெத்திகையே பார்த்து புட்டா மெத்தைக்கு குச்சமில்லை. அடி சாமந்த பூவே, சாமந்தி பூவே, சாமத்தில் இருக்கு சங்கதி, நடு சாமத்தில் இருக்கு சங்கதி. அத்திப்பழம் சிகப்பா இந்த அத்தமாக சிகப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் பொண்ணு கண்ணு தீரப்பா
மனசென எந்திரமா காத்திருந்து 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 கட்டிகள் எட்டுமே புதிருந்து புதிருந்து பூஜை நடக்கட்டுமே அடி சாமஞ்ச பூவே சாமதி பூவே சாமத்தில் இருக்கு சங்கதி நடு சாமத்தில் இருக்கு சங்கதி அத்திப்பழம் சிகப்பா இந்த அத்த மக சிகப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்திய வந்தாலும் முன்னை கண்டு திகப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்திய வந்தாலும் பொண்ணு கண்ணு திறப்பா அடுத்த காவல் யார் என் தங்கச்சிங்க வர சொல்லுங்க பாப்போம் தங்கச்சி அழகு புள்ள செல்ல புள்ள என் வைர புள்ள ஓடியாத்தா